ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியின் இறுதிச் சடங்குகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஆனால் அவரது மகனும் தற்போது நாட்டின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஜ்தபா கொமேனி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக தந்தையின் இறுதி நிகழ்வில் குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்பது இயல்பாகும். ஆனால் இங்கு பாதுகாப்பு காரணங்களால் வேறுபட்ட சூழல் உருவாகி உள்ளமையால், குறிப்பாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் காரணமாக முஜ்தபா கொமேனியின் உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் என பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இதன் காரணமாகவே அவர் பொதுவழிகளில் தோன்றாமல் இருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த முடிவு குறித்து ஈரானில் உள்ள இந்தியாவிற்கான பிரதிநிதி ஆயத்துல்லா ஹக்கீம் இலாஹி இந்தியா டுடே ஊடகத்திற்கு உறுதிப்படுத்தியுள்ளார். அதில் தற்போதைய பதற்றமான சூழலில் அவரின் பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்ய முடியாது என்பதால் அவர் இறுதிச் சடங்கில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் சமீபத்தில் முஜ்தபா கொமேனியை குறிவைத்து எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதுவும் பாதுகாப்பு கவலைகளை அதிகரித்துள்ளது. முன்பு நடைபெற்ற அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் அலி கொமேனியுடன் சேர்த்து முஜ்தபா கொமேனியின் மனைவி சஹாரா ஹதாத்தாடலும் கொல்லப்பட்டார். அவரது இறுதிச் சடங்கிலும் முஜ்தபா கொமேனி பங்கேற்கவில்லை. அதே நிலைமைதான் தற்போது மீண்டும் தொடர்கின்றது. இந்நிலையில் நாட்டின் புதிய உச்ச தலைவர் தனது தந்தையின் இறுதிச் சடங்கிலேயே கலந்து கொள்ள முடியாத சூழல் உருவாகி உள்ளமையானது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் ஒரு வாரம் நடைபெற உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் தலைவர் சல்மான் குர்திஷ் உள்ளிட்ட சில அரசியல் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள். மேலும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தலைவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்பட்டால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.